மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் 4 பீசஸ் ஆஃப் ப்ரெட்டை வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எத்தனை பீசஸ் ஆஃப் ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் ஆஃப் சுகர் வந்து எடுத்துருக்கிறேன் பாகு பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு நம்ம பாகுவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சுகர் கூட வாட்டர் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம ஜாமுனுக்கு தேவையான ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ப்ரெட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா கட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பாகு வந்து ரெடி ஆகிட்டே வருது. ஸோ அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க அதை. இப்போது நம்ம ப்ரெட் பவுடர் கூட வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி உருண்டையாக உருட்ட போகிறோம். ஆனால் நீங்கள் இதுக்கு கூட நீங்கள் மில்க் ஆட் பண்ணி கூட நீங்கள் இதை பண்ணலாம். மில்க் ஆட் பண்ணால் ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியாது. அதனால் நான் வாட்டரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா, வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. ப்ரெட்டு வந்து ஸ்பாஞ்சி ஐட்டம்ங்கிறதுனால தண்ணி வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்காத மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அப்சார்ப் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எக்ஸல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வாட்டரை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உருண்டை கன்சிஸ்டன்சி என்ன அப்படின்னா, உருண்டை உருட்டும் போது அதில் கேப் எதுவுமே இருக்கக்கூடாது, வெடிக்காமல் இருக்கணும், நல்லா ரவுண்டாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் 4 ப்ரெட் பீசஸ் போட்டேன். எனக்கு 8 பீசஸ் ஆஃப் ஜாமுன் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பாகு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நான் பவுலில் மாற்றிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஜாமுனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜாமுனை வந்து ஒரு பீஸாக வந்து உள்ளே மெதுவாக வைக்கணும். வெடிக்காமல் நீங்கள் கொஞ்சமாக ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஸோ போட்டதுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக கிளறி விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அதில் தண்ணி ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கலாம். கீழே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி பரட்டி வைக்கணும். ஸோ நீங்கள் பரட்டும் போது அது ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரு சிலது வந்து நம்ம அப்படி பரட்டி விடுறப்போ அது வந்து பெறலாது. ஸோ அது அப்போவே கண்டுபிடிச்சிக்கலாம் அது வந்து குக்காக ஆகலைன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். தண்ணி சேர்த்துருக்கோங்கிறதுனால வெடிச்சிடாமல் நல்லா ஸ்லோவாகவே பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ஜாமுன் கலரில் வரணும். ஸோ ப்ரௌனிஷ் கலரில் நல்லா ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. ஒன்ஸ் இது ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அது கரிஞ்சிடாமல். ஸோ எப்படி நீங்கள் இதை வந்து வெந்ததுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, நல்லா குக் ஆயிடுச்சுன்னா அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து நல்லா எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்ம
பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த பாகு வந்து அந்த ஜாமுனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஒரிஜினலாகவே வந்து ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஸ்வீட் பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அல்டர்னேட்டிவ் மெத்தட் தான். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் இதை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்பவே டேஸ்டியான ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.